ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், பிரதமர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை. புதுச்சேரியின் வளர்ச்சி இனி புது வேகம் எடுக்கும், மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். திருநள்ளாறில் ஜோதிட மாநாடு தொடக்கம், தனிப்பயிற்சி விழாவை முன்னிட்டு அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரியில் நல்லாட்சி தொடர அனைவரும் பாடுபட வேண்டும், அமைச்சர் நமச்சிவாயம் அரசு விழாவில் வேண்டுகோள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் கிடைக்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி விழா மேடையிலே முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி அளவில் தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக வரவேற்றனர். அங்கிருந்து லாஸ்பேட்டை எலிபேடு மைதானத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி 1571.73 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இது தவிர 1142.23 கோடி ரூபாய் அளவில் 19 முக்கிய திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணி 5 ஆண்டு முடிவுற்ற நிலையில் எந்த திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளது என்பது மக்களுக்கே தெரியும் என்றும், இவை அனைத்தும் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடியின் உதவியால் தான் செய்ய முடிந்ததாகவும் கூறினார். விவசாயிகள், ஆதிதிராவிடர் மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர், சிறந்த கல்வியளிக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சமூக பாதுகாப்புக்காக அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முதியோர், மாற்றுத்திறனாளி, மீனவர் உதவித்தொகை, வீடு கட்டும் திட்டம் என அனைத்து திட்டத்தையும் நிறைவேற்றியுள்ளது என கூறியுள்ளார். பிரதமர் விரும்பியபடி பெஸ்ட் புதுவை என்ற நிலைக்கு அரசு கொண்டு வந்துள்ளதாகவும், மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து மாநிலத்தை வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல பிரதமர் வந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக புதுவை பெயர் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மற்ற மாநிலங்கள் வியந்து பாராட்டும் வகையில் புதுச்சேரியில் மாநில வளர்ச்சி உள்ளதாகவும், இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிரதமர் நரேந்திர மோடி இருந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். திட்டங்களை நிறைவேற்றினாலும் தங்களிடம் சிறிய வலியும் வேதனையும் இருப்பதாக அவர் தெரிவித்து, தங்களுக்கு மாநில அந்தஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தனி அதிகாரம் வேண்டும் என்பது தங்களது கோரிக்கையாக பல ஆண்டுகளாக புதுவை மக்கள் விரும்பும்படி மாநில அந்தஸ்து வேண்டும் என மேடையிலேயே பிரதமரின் முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டசபையில் சுமார் 13 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், எந்த வளர்ச்சி பெற்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அமைச்சர்கள், அமைச்சரவைக்கு அதிகாரம் வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் இந்த கோரிக்கையை ஏற்று அதை சரி செய்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாகவும் மேடையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். முழுமையான நிலையில் எல்லோரும்
எல்லா மாநிலம் வியந்து பாராட்டுகின்ற அளவில் அந்த திட்டங்கள் இருப்பதை நாம் நிச்சயமாக அறியலாம். அப்படி புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை கொண்டு எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றது. அதற்கு எப்பொழுதும் நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இருந்தாலும் எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் எத்தனை வளர்ச்சியை பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அமைச்சரவை இவற்றிற்கு தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் வளர்ச்சி தடைப்பட்டதாகவும் தற்போது இரட்டை இன்ஜின் ஆட்சி மூலம் உத்வேகம் பெறப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அரசு விழாவில் பேசுகையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி 1571.73 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 1142.23 கோடி மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை தொடக்கி வைத்தும் மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு வருவது பெருமை என குறிப்பிட்டார். விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியை ஏற்றிய பாரதியாரின் மண் இது என்றும் அவர் நினைவுபடுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை கடுமையாக விமர்சித்த அவர், முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடைப்பட்டு நிர்வாகத்திறன் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குடும்ப ஆட்சி மற்றும் சுயநல அரசியல் வளர்ச்சியை முடக்கியது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் நகர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு நிதி தற்போது யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் அடித்தளம் என்றும் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்சார வாகனங்கள், மருத்துவ, சுற்றுலா, சித்த மருத்துவம் போன்ற துறைகளிலும் புதுச்சேரி முன்னேறி வருவதாகவும் கூறியுள்ள அவர், மக்கள் நலமே நாட்டின் வளர்ச்சி என வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்து கொண்டார். திருநள்ளாறில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு 4 நாட்கள் நடைபெறும் ஆன்மீக மற்றும் ஜோதிட மாநாட்டின் தொடக்க விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலில் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனையடுத்து திருநள்ளாறில் கடந்த ஒரு வாரம் சப்தநதி ஆராதனை உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று வந்தன. அதனை அடுத்து 4 நாட்கள் ஆன்மீக மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் பங்கு பெறும் மாநாடு நடைபெற உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை திருநள்ளாறு வடக்கு உள்வட்ட புறவழிச்சாலையில் அமைந்துள்ள பக்தர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் மாநாட்டின் துவக்க விழாவை முன்னிட்டு தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மாநாட்டின் கொடியினை ஏற்றி வைத்தார். முன்னதாக கஜபூஜை மற்றும் கோபூஜையுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநாட்டின் துவக்க விழாவில் தருமபுர ஆதீனம் மடாதிபதி, புதுடெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நல்லாட்சி தொடர அனைவரும் பாடுபட வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை எலிபேடு மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக பிரதமர் மாற்றி வருவதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நாட்டை வலிமைப்படுத்தி வெற்றி திருமகனாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தனது தாயின் இறுதி சடங்கில் பங்கேற்று ஒரு மகனாக தனது கடமையை நிறைவேற்றிய பிரதமர் 3 மணி நேரத்தில் நாட்டின் ரயில் சேவை திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்று இந்திய திருநாட்டின் மகனாகவும் தனது கடமையை நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டினார்.
விஸ்வகுருவாக பிரதமர் நரேந்திர மோடி உயர்ந்து நிற்பதாகவும் ஜாதி மதம் மொழியை கடந்து நாம் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடியின் பின்னால் புதுவை மக்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அவரின் லட்சியத்தை நிறைவேற்ற புதுவை மாநிலம் பின்னால் உள்ளது என உறுதி கூற வேண்டும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி 5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் 2021 பெஸ்ட் புதுவையை உருவாக்குவோம் என வாக்குறுதி அளித்ததாகவும் அந்த பெஸ்ட் புதுவையை உருவாக்கிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் நல்லாட்சி மலர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள அவர் அதற்காக அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பொழுது இந்த பாரதம் அந்த தலைவனுடைய சபதத்தை அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு புதுவை மாநிலமும் உங்கள் பின்னால் இருக்கின்றது என்பதை நாம் அவருக்கு உறுதி கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் நல்லாட்சி இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி நம்முடைய பாரத பிரதமர் 2021 புதுவை மண்ணிலே கலந்து கொண்டு பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்களோ, அந்த பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கிவிட்டு மீண்டும் இந்த புதுவை மண்ணிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அதனுடைய நலத்திட்டங்களை அறிவிக்க இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா அறக்கட்டளை சார்பில் மகளிருக்கு சுயதொழில் தொடங்குவதற்காக 2,60,000 ரூபாய்க்கான நிதியுதவிகளை அதன் நிறுவனர் IG வீரராகு வழங்கினார். புதுச்சேரி அருண் சர்மா அறக்கட்டளை சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதியுதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அருண் சர்மா அறக்கட்டளை நிறுவனர் IG வீரராகு மற்றும் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 26 மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் சுயதொழில் புரிவதற்கான 2,60,000 ரூபாய்க்கான நிதியுதவியினை வழங்கினர். இந்த நிகழ்வில் அருண் சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதியுதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உற்சாகமான கொண்டாட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தமிழக முதல்வரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாரம் லெனின் வீதி சந்திப்பில் சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினர். மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த கொண்டாட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உற்சாகமான சூழலை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் நிகழ்வில் அவரது சாயலில் ஒருவர் கூட்டத்தில் கலந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் அரசு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ள ஏராளமானோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விழாவில் கலந்து கொள்ள வந்த ஒரு நபர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நபர் பிரதமர் நரேந்திர மோடி சாயலில் அச்சு அசலாக இருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர் நடந்து வரும் விதம், பார்வை, தமிழ் பாரம்பரிய முறையில் அவர் உடுத்தி வந்த வேஷ்டி சட்டை ஆகியவை பிரதமர் நரேந்திர மோடியை நினைவுபடுத்தியது. அனைவரின் பார்வையும் பிரதமர் சாயலில் உள்ள அந்த நபர் மீதுதான் இருந்தது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி சந்திரகலா, நல்குணா மற்றும் கழகத்தினர் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உருளையன்பேட்டை தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 3220 ரூபாய். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.